ஓம் சாய்ராம். ஒரு ஏழை அம்மா பிள்ளையின் கதை. ஒரு சிறிய கிராமத்தில் மீனாட்சி என்ற ஒரு ஏழை அம்மா தனது சிறிய பையன் கார்த்திக் உடன் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு கணவன் இல்லை. தினமும் வீடு வீடாகச் சென்று வேலை செய்துதான் பிள்ளைக்கு உணவு வாங்கித் தருவாள். கார்த்திக் இன்னும் பள்ளிக்கூடம் போகும் வயதில்தான் இருந்தான். ஆனால் அம்மாவைப் பார்த்து, "அம்மா, நீ சோர்வாக இருக்கிறாய். இன்று வேலைக்குப் போகாதே. நான் பெரியவனாகி உன்னை காப்பாற்றேன்" என்று சொல்லுவான். அம்மா பிள்ளையின் அந்த வார்த்தைகளைக் கேட்டு கண்களில் நீர் வருவாள். ஆனால் உள்ளுக்குள் சிரித்து, "என் பிள்ளை நல்ல படிப்பு படிச்சு நல்லவனாக வாழணும். அதுதான் என் கனவு" என்று நினைப்பாள். ஒருநாள் அவர்களது வீடு அருகே சாய் பாபாவின் பக்தர்கள் உணவளிப்பு செய்தார்கள். மீனாட்சிக்கும் அவள் பிள்ளைக்கும் அங்கே சூடான உணவு கிடைத்தது. பிள்ளை மகிழ்ச்சியாக உண்டான். அம்மா சாய்பாபாவின் படத்தைப் பார்த்து, "பாபா, என் பிள்ளை பசியோடு இருக்கக் கூடாது. அவன் வாழ்நாள் முழுதும் சந்தோஷமாயிருக்கணும்" என்று மனதளவில் பிரார்த்தித்தாள். அந்த நாள் முதல் கிராமத்திலேயே சில நல்ல மனசுடையவர்கள் அவளுக்கு உதவி செய்யத் தொடங்கினர். கார்த்திக் நல்ல படிப்பு படித்து வளர்ந்தான். இறுதியில் பெரிய அதிகாரியாகி தன் அம்மாவை ராஜமாதிரி வாழ வைக்கிறான். பசியோரை உணவூட்டுவது கடவுளின் பணிக்கு சமம். ஒரு அம்மாவின் ஆசீர்வாதம். வாழ்க்கையை உயர்த்தும் பொறுமை, நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை நிச்சயம். ஓம் சாய்ராம்.